ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாய்ஸை நான் பூஸ்டப் பண்ணி போடுறேன். செகண்டு, இத்தனை நாள் கேப் ஏன் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ரீசன் என்னுடைய சேனலில் ஸ்ட்ரைக் வந்துருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு. அடுத்தது எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு, அதனால தான் டிலே ஆச்சு. இனிமேட்டு இது மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, இப்போ ஒரு புது சீரீஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்டா. அதை நான் இப்போ அப்லோட் பண்ண மாட்டேன். எல்லா எபிசோட்ஸும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் ஷெட்யூலில் போட்டு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணி விடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் வந்து டக்கு டக்குன்னு கேட்குறப்போ கரெக்டாக கதை புரியும். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே கையில் நோட் புக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அவர் ஒரு மாதிரி சோகமாகவே தான் நடந்து போயிட்டுருக்காரு. இவர் அப்படி நடந்து போயிட்டுருக்க பக்கத்தில் டக்குன்னு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் கார் விண்டோவையே பார்த்துட்ருக்க. இப்போ அந்த கார் விண்டோ அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படி இறக்குது. யாருன்னு பார்த்தா உள்ள நம்ம ஜிமினை பார்த்ததும் நம்ம டேக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ ஒன்று அவரை பார்த்துட்டு, டேய் நீங்கள் என்னடா பண்ணுற? அது நான் கேட்கணும்டா. என்ன காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கியா? ஆமாம். எங்கே? வீட்டுக்கு தான். ஓ சரிவா, காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு வீட்டில் வேறு வேலை இருக்குது. அப்புறம் வேலை வேறு தேடணும். வேலை தேட போறியா? என்ன வேலை? இல்லைடா, எனக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் தேவைப்படுது. அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் என்னுடைய பர்சனல் செலவுக்காக அம்மாட்ட கேட்க முடியல. எனக்கு இப்போ ஸ்டடீஸ் விஷயமா வேறு நிறைய செலவாகுதா, அதெல்லாம் டக்கு டக்குன்னு போய்ட்டு அம்மாட்ட கேட்க முடியல. இருக்குமோ இருக்காதோ, அவங்க இருக்கிறத கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அடுத்து அவங்களுக்கு இருக்காது இல்லையா, அதனால் நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். உனக்கு எதுனாவது வேலை கிடைச்சிதுன்னா சொல்லுண்ணே. டேய் என்னடா இது, சொல்லுடா. பார்ட் டைம் ஜாப் தானே, பிச்சை எடுக்க போகல நான். சரி வா. எங்கே கூப்பிடுற? சும்மா வாயேன், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண என் கூட. ஓ சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே நம்ம ஜிம்மினுடைய காரில் ஏறிக்கா. இப்போ நம்ம டீ ஜிம்மின் ரெண்டு பேருமே பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் நம்ம டீயை பார்த்து, டேய் காலேஜில் எப்படி போகுது, செட் ஆயிடுச்சா? செட் ஆகிடுச்சு. நான் யார்ட்டையும் பேசுறது கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என் கூட ஜெஹப்னு ஒருத்தன் எப்போவுமே கூட இருப்பான். இன்றைக்கி அவன் ஆப்சண்ட், அதனால தான் தனியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆமாம், உனக்கு எப்படி? நான் ஒர்க் போயிட்டுருக்கேன்டா. அது தெரியும்டா, என்ன ஒர்க் எதுவுமே நீ சொல்லவே இல்லை. அப்போ நான் கேட்டதுக்கு கிடச்சது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மச்சான் அதை நான் சொல்கிறேன், சரி அதை விட்டு தரல. நீ நான் பார்ட் டைம் ஜாப் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது உனக்கு என்ன மாதிரி வேணும்? எப்படியா இருந்தாலும் ஓகேடான் தான், நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் என்ன, கொஞ்சம் சம்பளம் தான் பார்த்து வாங்கணும். ஓ சரிடா, சேலரி பற்றி எல்லாமே விசாரித்து எனக்கு கிடச்சதுன்னா நான் உனக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஜிமின். ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன், மூஞ்ச பாரு. என்னடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு காஃபிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. நம்ம டே வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஜிமின் கார் எடுத்துகிட்டு அவருடைய வேலைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவருடைய கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம ஜிமின் உள்ளே போன உடனே அங்கே சைடில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜிமினை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம ஜிமின் நேராக அப்படியே ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த மேன்ஷனில் இருக்க படிக்கட்டில் அப்படியே மேலே ஏறி போயிட்டு ஒரு ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. இப்போது அங்கே ரூம் டோரை நாக் பண்ணதும் உள்ளே இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இப்போ ஒன்று நம்ம ஜிம்மின் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் உள்ளே ஒரு பர்சன் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த பர்சன் முகத்தில் அவ்வளோ கோவம். நம்ம ஜிம்மின் உள்ளே போனதும் என்னடாச்சு, என்னத்த சொல்ல, அப்பத்துலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், தூங்குன்னு பார்த்தா தாள் வறுத்துட்ருக்குது.
நான் வேணா ட்ரை பண்ணட்டுமாடா? 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஜிமின். அசர மாட்டேங்குது. ஒப்பாரி வச்சிட்ருக்கு. மெய்ட்ஸ் கையில் போனாலும் அங்கேயும் இருக்க மாட்டேங்குது. சுட்டு தள்ளிட்டு போகலாமான்னு இருக்கு எனக்கு. டேய் குழந்தடா அது, இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அந்த குழந்தைய இவர் கையில் வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் இழந்துருச்சு. அவருடைய ஷர்ட்டெல்லாம் கசங்கியிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் சொன்னதை செய்ய தான் போகிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே மிரர் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு இருக்காருடா. இப்போ நம்ம ஜிமின் குழந்தைய கையில் வச்சுட்டு டிங்கி டிங்கின்னு ஆட்டிகிட்டு இருக்காரு. பட் குழந்தை கொட்டை கொட்டை முழிச்சிட்டு தூங்காமல் அப்பப்போ சினுங்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமினே பார்த்துட்ருக்கு. இப்போ உடனே நம்ம ஜிமின் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்கா அந்த குழந்தை அதுக்கு அழ ஆரம்பிச்சிடுது. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் என்னடா சிரிச்சு அழுது? ஐயோ தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடுறேன். டேய் லூஸு மாதிரி பேசாதடா. உன்னால் மெயின்டைன் பண்ண முடியலண்ணா. அட்லீஸ்ட் ஒரு பேபி சிட்டராவது அரேஞ்ச் பண்ணலாம்ல? ஆமாம்ல, சரி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடு. என்னது பேபி சிட்டரா? ஆமாம், ஒரு நல்ல பேபி சிட்டர். குழந்தை அழவே கூடாது, புரியுதா? டேய் குழந்தைனா அழதாண்டா செய்யும். அழாதானே வாயில் துணியை போட்டு அடைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி நைட்டோட இல்லை உனக்கு நான் டைம் தரேன். நாளைக்கு நைட்டோட அந்த குழந்தை அழுகிற சவுண்டு இந்த மேன்ஷன்லேயே கேட்கக்கூடாது, புரியுதா? டேய் ஜங்குக்கு சொன்னதை மட்டும் செய்யுமே. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் நில்றா. டேய் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைய பார்க்க குழந்தை அழுத நிப்பாட்டு நம்ம ஜிவன் கத்திட்டு இருக்கப்பா அவர் அப்படியே கொட்டு கொட்டு முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கு. இப்போ உடனே அந்த குழந்தைய பார்த்து, என்ன சாரா ஹாப்பியா? உங்கள் அப்பா என்ன திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அந்த குழந்தை சிரிக்குது. அதுதானே, அவன் இருந்தால் தான் நீ அழுவ, அவன் இல்லைன்னா ஹிஹி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கீழே இறங்கி போகிறாரு. குழந்தை எப்படியே தூங்கிடுது. அப்படியே தொட்டிலில் போட்டு கீழே இறங்கி போனால் கீழே அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூங்கி அந்த இடத்துல வராரு. இப்போ உடனே நம்ம யூங்கியை பார்த்ததும் யூங்கி இப்போ நம்ம ஜிமினை பார்த்து, டேய் என்னடா மேலேருந்து வர? குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்தான்டா. ஓ திரும்பி அந்த வேலையை அவன் தள்ளி கட்டானா? ஆமாம், ஆனால் பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஓ என்ன அதிசயமாக இருக்கு. அவனா சொன்னான்? இல்லை நான் சும்மா வாய விட்டேன். ஓகேன்டா. சரி இப்போ எப்படி, எப்போ போய் அரேஞ்ச் பண்ணுவேன்? தெரியலடா. இவனுக்கு போய் பேபி சிட்டிங்னு சொன்னால் அச்சி, இவங்கிட்ட இருக்க குழந்தைக்கு போய் பேபி சிட்டிங்னு சொன்னால் எவனும் வரமாட்டான். எவனுக்கும் தெரியாதவனா பார்த்து கூப்பிட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏய் அது எப்படிடா ஜங்குக்கை பற்றி தெரியாதவன் இருப்பான்டா, எதுனா ஒரு ரிச்சவா இருப்பான், இல்லாமல் இருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போ உடனே அவருடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம ஜிமினுடைய முகத்தில் அப்படியே பல்லெல்லாம் தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம டே தான் கால் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின், யுங்கி மாட்டிக்கிச்சு. என்னதுடா? ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே அந்த கால் அட்டன் பண்ணி காதில் வைக்க நம்ம டே தான், ஹலோ ஜிமின். சொல்கிறா. டேய் வீட்டுக்கு போயிட்டியா? அதெல்லாம் வந்துட்டேனே. ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னல ஒன்று. சாரிடா, வேலை விஷயத்தில் மறந்துட்டேன். டே ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு. என்ன வேலை? பேபி சிட்டிங்கு பண்ண முடியுமா? பேபி சிட்டிங்கா? குழந்தைக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஏஜெல்லாம் இல்லைடா, அவளுக்கு மந்த்தா? ஆமாண்டா 7 மந்த் பேபி. 7 மந்த்தா? பிஞ்சு குழந்தை யாருடா பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு அனுப்புறது? டேய் பாப்பாலாம் அங்கே வராது, நீ தான் இங்கே வரணும். ஓ டே 1 நைட்டா? அது நான் கேட்டு சொல்கிறேன்டா. உனக்கு ஓகேவா பேபி சிட்டிங்? சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே சொல்லிடா. இப்போ உடனே நம்ம ஜிமன் தான் காலை கட் பண்ணிட்டு யூங்கி அப்படியே டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. என்னாச்சுடா, எதுக்குடா அப்படியே ஹக் பண்ணுறா? ஏய் வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நினச்சே பார்க்கல. என்னாச்சு? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கால் பண்ணான். இன்னைக்கு காலைல அவனை பார்த்தேன். அவன் ஏதோ வேலை கிடைக்கணும்,
பார்ட் டைம் ஜாப்க்காக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனை மாட்டி விட்டேன், வாயை சிக்கிட்டான். ஏன் அவனுக்கு ஜங்குக்கை பற்றி தெரியாதா? அவனுக்கு நான் ஜங்குக் கிட்ட வேலை பார்க்குறேனே தெரியாது. டேய் பயந்துட போறாடா. என்னடா பயப்பட வேண்டியதுக்கு இருக்கு? இவனை எப்படியும் பகலில் இருக்க மாட்டான் ஜங்குக்கு. இவனை டே டைமில் மட்டும் போட்டுன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே இல்லை அப்படின்ற. ஆமாடா, எப்படியும் ஜங்குக் நைட்டு தானே வீட்டுக்கு வருவான், பகல்லாம் வேலையாக தானே வெளியே போவான். பகல்லாம் அவன் வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ டே காலில் வீட்டில் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே சமயம் டேக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அதனால தான் இவ்வளோ பெருசாக பங்களாலலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டே நம்பிட போகிறான். ஓகேவா, கரெக்டாக வருமா? அதெல்லாம் கரெக்டாக வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு கால் பண்ணேன். இப்போ ஜங்குக் அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறா. ஜங்குக், நான் பேபி சிட்டருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ ஓகே. அவங்க டேவா நைட்டான்னு கேட்குறாங்க. டே டைம் போதும். காலையில் மட்டுமா? ஆமாம், தெளிவாக சொல்லிவிடு. ஈவினிங் குழந்தைய தூங்க வச்சுட்டு போகணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கின்னு தான் இருக்கணும், நடுவில் முழிக்கவே கூடாது. தூக்க மாத்திரை கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள் காலையில் எழுந்தா போகுது, அதுவும் அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு எழுந்தா போகுது. புரியுதா? இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமேடா. எனக்கு தெரியாது, பண்ணி தான் ஆகணும். சரிடா, பேசி பார்க்குறேன். பேபி சிட்டர் பேர் என்ன? கிம்டேயும். கிம்டேயும். அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொடு. மச்சான் கொண்டு வரேன், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போ இந்த சைடில் நம்ம டேக்கு டக்குன்னு கால் பண்ணிவிட்டு டே டைமில் தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பேபியை காட்டுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கா. பேபி பேர் ஜாராடா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜிம்மினை தான் காட்டுறாங்க. நம்ம டே வீட்டு முன்னாடி கார் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கா. அவர் கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. இப்போ அந்த பேக்கை பார்த்ததும் நம்ம ஜிமின் தான், டேய் பேக்கில் என்னடா வச்சுருக்கேன்? இது குழந்தைக்கு தேவைப்படுறது. குழந்தைக்கு தேவைப்படுறது ஏன்டா நீ எடுத்துகிட்டு வர? குழந்தைய பார்த்துக்குறவங்க குழந்தைக்கு தேவையானது தானே எடுத்துகிட்டு வரணும். பாவம் பிஞ்சு குழந்தை, அதுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பண்ணணுமோ எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமா? பின்ன இதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கியிருக்கியா? இல்லையே, எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் தானே. ஓ பார்த்துப்பில்ல? பார்த்துப்பேன்டா. ஏன் என்னாச்சு? வேலை கொடுக்குறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அப்படின்லாம் இல்லைடா, பகலில் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் இருப்ப வீட்டில். நான் மட்டுமா? நானும் குழந்தைய மட்டுமா? ஆமாம், நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நான் கூட இருக்க மாட்டேன். ஸோ உனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இன்ட்ராக்ட் ஆகி சைலண்டாக்க கற்றுக்கோ. ஒரு ஸ்மால் கண்டிஷன். சொல்லு. ஈவினிங் குழந்தைய விட்டு போகிறப்போ குழந்தைய தூங்க வச்சுட்டு போகணுமா? நைட்டு எழுந்திருக்கக்கூடாதான். நைட்டு எழுந்திருக்கக்கூடாதா? பெத்த குழந்தைய தூங்க வைக்க கூட தெரியாத ஒரு பெற்றவங்களாடா அவங்க. மச்சான் அது உனக்கு சொன்னால் புரியாதுடா. கொஞ்சம் பிஸியாக இருப்பார். குழந்தைக்கு அம்மா கிடையாது. ஓ இது ஏன்னா நீ முன்னாடியே சொல்லலை? அது அப்புறமேட்டு சொல்லிக்கலான்னு. சிங்கிள் ஃபாதரா? ஆமாண்டா. கொஞ்சம் குழந்தைய பார்த்துப்பல. சரிடா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன். பாப்பா பேர் ஜாரா. ஜாரா ஓகேடா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே மண்டே ஆட்டிடா. இப்போ நம்ம ஜிமினும் வந்து அழகாக நம்ம டேவை கூப்பிட்டு நம்ம ஜங்கு கூட மேன்ஷனுக்கு கிளம்புறாரு.
கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மகிட்டே வர குழந்தைய பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. குழந்தை ரொம்ப சுட்டி பண்ணுவாளா, அழுதுகிட்டே இருப்பாளா, இல்லைனா அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவா, எந்த டைமில் சாப்பிடுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கா. பட் நம்ம ஜிமினால எதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அவர் குழந்தைய பார்த்துக்கிட்டது கிடையாது. ஒரு சில டைம் நம்ம ஜங்கு கையில் வச்சிருக்கும் போது எடுத்து தாளாட்டி தூங்க வச்சிருவாரு, அவ்வளோதான். இந்த வேலையை தவிர நம்ம ஜிமின் இந்த வேலையும் பார்க்க மாட்டார். இப்படியே போயிட்டுருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே நம்ம ஜிமினுடைய கார் உள்ள என்ட்ரு ஆகுது. இப்போ நம்ம டே தான் அப்படியே காரை விட்டு இறங்கி, டேய் என்ன இடம்டா இது, இவ்வளோ பெரிய வீடா, எப்பட்றா? டேய் அதான்டா பிரச்சனையே. எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கவர், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அதனால தான் அவரால் குழந்தைய பார்த்துக்க முடியல. நீ கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணிட்டேன்னா போதும்டா, நைட்டு கூட அவர் பார்த்துப்பாரு. ஓகேடா, நான் நல்லாவே பார்த்துக்கிறேன். பாப்பா வாடா, நான் கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை கூப்பிட்டு நம்ம ஜிமின் வந்து மேலே இருக்க நம்ம ஜங்கு கூட ரூமுக்கு போக பார்த்தா மேலே கிங் சைஸ் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பெட்டு. என்னன்னு பார்த்தா அந்த பெட்டில் தான் வந்து குட்டி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த கிராடலில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போது குழந்தைய போயிட்டு நம்ம டே அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் ஜிமினை பார்த்து, டேய் தேவதை மாதிரி இருக்கா, இவளை போயிட்டு கத்திட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தியடா, அவள் தூங்கிட்டு இருக்கனால அப்படி இருக்காடா. இவ்வளவு ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்காளே, இவளுடைய அப்பா தூங்கிட்டு இருந்தாலும் ஆண் தேவதை மாதிரி இருப்பான். ஆனால் அதுதான் கிடையாது நிஜத்தில். ஓகேவா, நீ குழந்தைய மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, வேறு எந்த பொருளையும் தொட்டுறாதடா ப்ளீஸ். எதாக இருந்தாலும் இதோ இந்த கபோர்டை தவிர வேறு எதுவும் தொட்டுறாதா. இதில் மட்டும்தான் குழந்தையோட துணி இருக்குது, எல்லாமே இருக்குது. கீழே கிச்சனில் அவளுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது. ஓகேவா? ஓகே, சரிடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா, பார்த்துப்பல, நான் கிளம்பட்டா? ஓகேடா, ஓகே, பாய். பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துலையே அவருடைய பேக்கை வச்சுட்டு அப்படியே சங்குன்னு அங்கே உள்ள அந்த கிங் சைஸ் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு பெருமூச்சு எடுக்க அந்த பெட்டை பார்த்து தான் அவருக்கு படுக்கணும்னு தோணுது. சரி, வேறு வழி இல்லாமல் அப்படியே டபுக்குன்னு படுத்துக்கிறாரு. படுத்த சவுண்டில் குழந்தை எழுந்துக்கிறா. இப்போ குழந்தை எழுந்துட்டு நல்லா அழ ஆரம்பிக்க டக்குன்னு கையில் எடுத்துக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக அலையிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஜாராவுடைய பால் புட்டியை அவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. சரி, கீழே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாளாட்டிக்கிட்டே அழகாக பொறுமையாக தூக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போனால் கிச்சனில் பாப்பாவுடைய ஃபீடிங் பாட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அதில் எடுத்து பாலை காய்ச்சி ஊற்றி பாப்பா வாயில் வைக்க அவள் அழகாக சாப்பிட்டே அழகாக படுத்து தூங்கிடுறான். நம்மகிட்டே குழந்தைய பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் நெத்தியில் ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜாராவை நம்ம டேக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சிருக்குது. அவளை கொஞ்சம் போலேயே இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்க. இப்போ அப்படியே அவளை கையில் தூக்கிட்டு திரும்பியும் மேலே போயிட்டு அந்த கிங் சைஸ் பெட்லேயே வந்து 2 பக்கமும் தலைகாணி வச்சுட்டு நடுப்புற பாப்பாவை வச்சுட்டு பாப்பாவை பார்த்துட்டே இருக்கா. நம்ம டேக்கு என்னமோ தோணுது. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாப்பாவுடைய ட்ராயரை ஓப்பன் பண்ணி என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நோண்டிகிட்டு இருக்காரு. நம்ம டேக் வேறு போர் அடிக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்க. உள்ளே போய் பார்த்தா நல்லா க்யூட்டாக அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு குழந்தைக்கு வீட்டில் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோட ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு விட்ருக்காங்க. சரி, எதுக்கு இதெல்லாம், வீட்டில் தானே இருக்கா, அதுவும் நம்ம மட்டும்தானே இருக்கோம், நம்ம ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அழகு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாரா குட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக க்யூட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அழகு பார்த்துட்ருக்காரு. ஜாரா குட்டி அப்பப்போ அப்படியே சினுங்குறா. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளுடைய முடியை அழகாக ஒதுக்கி விட்டு அதில் ஒரு குட்டி கிளிப்பு போட்டு அப்படியே பார்த்து அழகாக பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே அவருடைய ஃபோட்டோஸ் 2-3 அப்படியே கிளிக் பண்ண அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுதுரா. இப்போ ஜாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே நம்ம டே வந்து ஃபீடிங் பாட்டிலில் பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு போகிறாரு. இப்போது வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணி நான் கிளம்பிட்டேன்டா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜிமினும் நான் எதனா வந்து பிக்கப் பண்ணவான்னு கேட்குறதுக்கு, இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே சொல்லிட்டு அழகாக எக்ஸட்டை போட்டுட்டு அவர் பாட்டுன்னு பாட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவருக்கு மற்ற நாட்களை விடவும் இன்னைக்கு ரொம்பவும் மனநிறைவாக ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போது அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே அவர் யோசிக்கிற ஒரே விஷயம், நாளைக்கு ஜாராவை தூங்கவே விடக்கூடாது, எப்படியாவது அவன் முழிச்சிட்டு இருந்தாலும் அழுகிறத ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அவன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ ஜாலியாக அவங்க அம்மா கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி வச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, அம்மா எனக்கு இதுமாரி ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிது, இந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கிற இதுதாம்மா, இங்கே பாருங்கள் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜாலியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த சைடில் மேன்ஷனில் காட்டினா சாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வரும்போது சாரா தூங்கிட்டு இருந்ததே கிடையாது. ஒன்று ஜிமின் கையில் அழுதுட்டுருப்பா, இல்லைன்னா மேட்ஸ் கையில் அழுதுட்டுருப்பா. இப்போ ஆனால் இவள் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே பெருமூச்சு எடுத்து விட பக்கத்துலேயே பார்த்தா ஒரு 2 பால் பூட்டியில் வந்து பால் ஊற்றி இதை இந்த டைமிங்கில் கொடுங்க, இதை இந்த டைமிங்கில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டு அதில் எழுதி வச்சுருக்கு. கீழே ஒரு குட்டி ஸ்மைலி ஒன்று போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த பால் பூட்டியை அங்கேயே வச்சுட்டு ஜாரா தலையை லைட்டாக கோதி விட்டுறாரு. கோதி விட்டுறப்ப தான் பார்க்குறாரு தலையில் ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பை அவர் வச்சுட்டு போகல. ஆனால் எப்படி இந்த கிளிப் வந்துச்சு, அப்படின்னா கண்டிப்பாக பேபி சிட்டருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிச்சுட்டு அதையும் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குன்னு சிரிச்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு போடாமல் வேலை பார்க்குறாரு, ஏன்னா சாரா எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம டேக்கு தான் சுத்தமாக தூக்கம் வரல. எப்படா சாராட்ட போகும், அவளை தூங்க விடாமல் உட்காந்து எவ்வளோ நேரம் விளையாட முடியுமோ விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. படபடன்னு அவரே எழுந்து கிளம்பிடுறாரு. ஃபோட்டோஸை பார்த்துட்டே போகிறாரு. சாரா ஃபோட்டோவை கரெக்டாக மேன்ஷனுக்குள்ளேயே என்ட்ரு ஆயிடுறாரு. உள்ளே என்ட்ராகும் போதே ஆப்போசிட்டில் நம்ம யூங்கி வர்றதை பார்த்துட்டு ஹாய் சாரா தூங்கிட்டு இருக்காளா, இல்லை அழுதுட்ருக்காளா, சரி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ குடுக்குடுன்ட்டு மேலே போய் பார்த்தா உள்ள ரூமில் வந்து நம்ம ஜங்குக் கையில் சாரா இருக்கா. நம்ம டேக்கு ஜாரா அழுறத பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ டக்குன்னு யார் கையில் வச்சுருக்காங்கலாம் பார்க்காம குடுன்னு ஓடி போயிட்டு கையில் இருந்து ஜாராவை இவருடைய கைக்கு வாங்கிட்டு கையில் ஆட்டிகிட்டே இருக்கா. இப்போ ஒன்று ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன இது நான் கையில் வச்சுட்டு குழந்தைய பிடுங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பார்க்க. இப்போ அதுக்கு மேலே கோவமாக நம்ம டே சும்மா குழந்தை அழுதுன்னு எடுத்து வச்சு ஆட்டினா மட்டும் பார்த்தாது, அதுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு பால் விட்றன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய முட்டாளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஆட்டிக்கிட்டே அங்கே இருக்கிற டேபிள்லேருந்து பால் பூட்டி எடுத்து அப்படியே ஜாரா வாயில் வைக்க அவள் அப்படியே பசியில் நல்லா அப்படியே ஃபாஸ்ட்டாக சக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் அப்படியே சக் பண்ணிகிட்டே நம்ம டே ஆட்ட படுத்து அப்படியே நல்லா தூங்கிடுறா நம்ம டேவுடைய கையிலேயே. நம்ம டேவும் அந்த ரூம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் கூட அப்படியே பிளிங்க் பண்ணாமல் நம்ம டேவியே பார்த்துட்ருக்கா. டே நிமிஷத்தில் குழந்தைய காம் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு கல்ப் பண்ண இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்து என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லையா, போங்க நீங்கள் இங்கேருந்து, இந்த ரூம்குள்ளெல்லாம் உங்களை வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கும் சரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. இவர் வெளியே போகிறதுக்கும் ஜிமின் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு எதுக்கு வெளியே வந்துட்டு டோர் எதுக்கு லாக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்க இப்போ நம்ம ஜிமின் தான் என்னாச்சுடா எதுக்கு வெளியே வர, பேபி சிட்டர், ஓ வந்துட்டானா, வந்துட்டாங்க, சரி இரு நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு இறங்கி கீழே இருக்க கவுச்சில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜிமின் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இப்போ நம்ம டீ தான் பாப்பாவை அழகாக படுக்க வச்சுட்டு அவளை அப்படியே போத்தி விட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே வந்ததும் டேய் நீ எப்படா வந்த, நான் இப்போ தாண்டா வந்தேன், ஆமாம் பாஸை பார்த்தியே அதெல்லாம் சொன்னாரா, பாஸா நான் யாரையும் பார்க்கலையே, டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்து வெளியே போனாரு, ஐயோ அவரு தான் உங்க பாஸா, ஆமாண்டா குழந்தைக்கு அவன் தான் அப்பா, அச்சோ தப்பு பண்ணிட்டேனே, என்னாச்சு, இல்லை
குழந்தை அழுதுட்டு இருந்தா. பக்கத்துலேயே தான் பால் புட்டி இருக்கு. எடுத்து வாயில வைக்க தெரியாதா? அந்த அளவுக்கு முட்டாளான்னு கேட்டுட்டேன். டேய், என்னடா என்னடா பண்ணா அதுக்கு? இல்லை, எதுவுமே சொல்லலை. சைலண்டாக தான் இருந்தார். ஷப்பா டேய், ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்கான். இனிமேட்டு வாயாடிடாத, ஓகேவா? ம் ம், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்காரு. இப்போ அப்படியே கீழே நம்ம ஜிமின் கீழே இறங்கி வந்த நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு கீழே இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு ஃபைல்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் கீழே வந்துட்டு ஜங்குக் சாரி, நான் உன் ஃபேஸை காட்டினது கிடையாது அவன்கிட்ட. ஸோ அதனால் அப்போது நான் அவனுக்கு தெரியாதா? ஆஹா, தெரியாதுடா. ஓ, பரவாயில்ல, நல்லது தான். குழந்தைய நல்லா ஹேண்டில் பண்ணுறான். ஓ, அப்படியா? நல்லா ஹேண்டில் பண்ணுவான்டா, பார்த்துப்பான். அதுக்கு முன்னாடி சாரிடா. எதுக்கு? இல்லை, அவன் திட்டான்ல ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நானும் சரியாக யோசிக்கல. குழந்தை அழுதுட்டு இருந்தா, பால் எடுத்து கொடுக்காம சும்மா ஆடிட்டு இருந்தா அப்படி குழந்தை தூங்கும். கரெக்டு தானே அவன் கேட்டது? ஆ ஆ ஆமாண்டா, கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. அப்படியே வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஜிமின் வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துலேயே நம்ம இவங்கி வந்து நின்றுட்டு, டேய் என்னடா அவன் திட்டிருக்கான், இவனை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு இப்படிலாம் போக மாட்டேனடா. அதுண்டா எனக்கும் புரியல. என்னத்த பண்ணாலும் சரி, என்னமோ எல்லாம் சரியாக நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம இவங்கியும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அன்னைக்கு டே சொல்லவே தேவையில்ல. நம்ம டே அவர் பாட்டுன்னு உட்காந்து ஜாராவை தூங்க விடாமல் அழுகிற நேரம்லாம் சிரிப்பு காட்டி விளையாடிட்டு இருக்காரு. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. ஜாராவை குளிப்பாட்டுறாரு, அவர் கூட விளையாடுறாரு, அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அழகு பார்க்குறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. வழக்கம் போல் ஜாராவை நல்லா தூங்க வச்சுட்டு பக்கத்துலேயே பால் டப்பாலாம் வச்சுட்டு அப்படியே நம்ம டே வந்து வேலைக்கு விட்டு கிளம்பிட. இப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம ஜங்குக் தான் மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகும் போதே குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போ உள்ள ஹாலுக்கு போனதும் கிச்சன்லேருந்து மைட்ஸ் எல்லாருமே ஓடி வராங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு? நேற்று நல்லா தானே இருந்தா, என்ன சவுண்டு போட்டிங்களா? ஐயோ சார், நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலி நாங்கள் வந்ததுலேருந்து எந்த வேலையும் பார்க்கல, அதுதான் உண்மை. ஜாரா அழுறதை நிப்பாட்டவே மாட்றா. பேபி சிட்டர் ஒரு 5 o'clock போல் போயிருப்பாங்க. 5:15 அழ ஆரம்பித்தவ தான் இப்போ வரைக்கும் அழுகையை ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், அவள் சுத்தமாக ஸ்டாப் பண்ணவே மாட்றான். இத்தனைக்கும் ஜிமின் சார் வேறு வந்து குழந்தைய எவ்வளவோ சமாதானம் பண்ணிட்டாரு. ஆனால் நோ யூஸ் சார், நல்லா அழுதுட்டுருக்கா. மேலே தான் ஜிமின் சார் இருக்காரு, பாப்பா அவர்கிட்ட தான் இருக்கா. நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா. நான் பார்த்துக்குறேன், எல்லோரும் கிளம்புங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே உள்ள மெய்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அழகாக மேலே அப்படியே குழுன்னு ஓடி போகிறாரு. போய் பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம டே வச்சுருக்க பொசிஷன்லேயே வச்சுட்டு அப்படியே பால் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் சுத்தமாக குடிக்க மாட்றா. அவள் பாட்டுன்னு நல்லா அழுதுட்ருக்கா. அவருக்கு சமக்கம் வருது நம்ம ஜங்குக்கு. இப்போ அவர் அந்த கோவத்திலேயே நம்ம ஜிமின்கிட்ட போயிட்டு, என்னதான் வேணுமாண்டா அதுக்கு, இப்படி ஓயாமல் உட்காரி வச்சுட்டு இருந்தா எப்படிரா? டேய், உனக்கு ஒரு விஷயம் புரியலடா. குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா கிட்ட இருந்தது கிடையாது. அவள் சிரித்து பேசி விளையாடி யாருமே அவ கூட இருந்தது கிடையாது. டே அப்படி இருந்திருக்கான். இப்போ டே இல்லைன்னா தான் அழுறா. இப்போ அவளுக்கு டே வேணும், வேற யாரும் இல்லை. இப்போ நான் பேபி சிட்டருக்கு எங்கே போவேன்? அதாண்டா தெரியல. ஜிவன், பேசாம ஒரு வேலை பண்ணிவிடு. நான் அந்த பேபி சிட்டருக்கு தங்குறதுக்கு இடம், போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, சேலரி கூட ஏற்றி கொடுத்துட்றேன். பட் ஃபுல் டே அவன் ஒர்க் பண்ணிட்டோம். என்னடா சொல்கிற? ஃபுல் டேவா? இங்கே ஸ்டே பண்ணியா? ஆமாம், பின்ன இப்படி அவன் போனதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்தா அப்புறம் நம்ம மாரடிச்சிட்ருக்கணுமா? ஷங்குக்கு அவன்கிட்ட கேட்காம எப்படி நான் முடிவு பண்ணுறது? சேலரி எவ்வளோ ஏறினாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு கொடுக்குறேன். ஆனால் குழந்தை அழக்கூடாது, அது ஒன்று தான் எனக்கு வேணும்.
சங்கு, நான் எதுக்கும் ஒரு வாட்டி அவன்கிட்ட கேட்கட்டுமா? என்னமோ பண்ண, ஆனால் அவன் நைட்டும் இங்கே இருக்கணும். ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் ஜிமன். சரி, நான் அவன்கிட்ட கேட்குறேன்டா. அப்புறம் குழந்தை இப்படியே தூங்க வச்சுட்டு போயிடு. ஹேய், அப்போதுலேருந்து ஆடிட்டு இருக்கேன், தூங்க மாட்டாடா. நான் மட்டும் முன்னாடி அம்மாவை இருந்துட்டா இங்கே வந்திருக்கேன். எனக்கும் தெரியாதுடா, இத்தனை நாள் நீ தானே தூங்க வச்ச, அவன் வரதுக்கு முன்னாடி தூங்கவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கையில் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடா. நம்ம ஜிம்முனா ஆட்டி பார்க்குறாரு, குழந்தை தூங்கின பாடல. இப்போ அப்படியே ஆட்டிக்கிட்டே ஃபோனை எடுத்து நம்ம டேக்கு கால் பண்ண, நம்ம டே அங்கே கால் அட்டன் பண்ண உடனே ஹலோ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடல. குழந்தை அழுற சவுண்டு கேட்டுருது அவருக்கு. இப்போ டக்குன்னு ஹேய் என்னாச்சு, எதுக்கு அழுதுட்ருக்கா? நீ வேணுமா அவளுக்கு? என்னது, நீ போனதுலேருந்து அழுது தாண்டா இருக்கா அவ, 5:30லேருந்து சும்மாவே இருக்க மாட்டான், வாய மூடவே இல்லை. ஏய், பால் கொடுத்து பார்த்தியா? கொடுத்தாச்சுரா, அவள் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறது? நல்லா தாளாட்டு, அதுக்குன்னு ரொம்ப ஆட்டாத, கொஞ்சம் சாஃப்டா. எதனா பாட்டு பாடு. என்னது பாட்டு பாடவா? நல்ல கதையாக இருக்காது. டேய், அவளை சமாதானப்படுத்துடா. டேய், 5:30லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நான் வரட்டுமா? வரியா? பின்ன அழுதுட்டு இருக்கால, நீ பாப்பாவை அங்கே கொடுத்துட்டு வந்து என்னை பிக்கப் பண்ண. ஓகே வேடா உனக்கு? எனக்கு அதெல்லாம் ஓகே தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன்கிட்ட சொல்ல. இப்போ ஒன்று ஜிம்மன் டக்குன்னு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மெய்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஜிம்மன் டக்குன்னு அப்படியே கார் எடுத்துட்டு நம்ம டேவோடைய வீட்டுக்கு வண்டியை விட. இப்போ நம்ம டேவா வெளியே போட்டிருந்த நைட் ட்ரெஸ்ஸோடு நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று டக்குன்னு நம்ம ஜிம்மன் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு நம்ம மேன்ஷனுக்கு. உள்ளே வந்ததும் காரை விட்டு இறங்கினதும் கொழுன்னு ஓடுறாரு. எல்லாரையும் தள்ளி விட்டு போயிட்டு ஜாரா வாங்கினோடனே அப்படியே கையில் எடுத்துட்டு சொச்சோ அழக்கூடாது, நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாலாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஷோல்டரில் லைட்டாக தட்டி கொடுத்துட்டு பால் டப்பா வாயில் வைக்க அவ்வளோ நேரம் ஐயோன்னு கத்திட்டு இருந்தவ அவ்வளோ அழகாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. நம்ம டே கையில் எல்லாரும் ஸ்டன்னாகி நின்றுடுறாங்க. அந்த ப்ரெசன்ஸ், நம்ம டேவுடைய ப்ரெசன்ஸு ஜாராவுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோ அழகாக தூங்க ஆரம்பிக்கிறான். பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்த ஜங்குக்கு தலையை தேய்ச்சிக்கிட்டு அவருடைய ஷோல்டர் சைடாக லைட்டாக திரும்பி காது கொடுத்து கேட்குறாரு. ஜாரா அழுகிறது ஸ்டாப் ஆகுறத. என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டக்குன்னு டவலை வரிட்டு வெளியே வந்தா பார்த்தா நம்ம டே தான் ரூமில் அப்படியே தாலாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜங்கு பின்னாடி நின்றுட்டு சார், பாப்பா அழுதுட்ருக்கான்னு சொன்னாங்க, ஜிமன் கால் பண்ணா, அவனை கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்னென்னமோ வளர கையில் வர ஜாரா இருக்கா இல்லையா, அவளையும் தட்டி கொடுத்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த விஷயத்த சொன்னியா? இல்லைடா. சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அனுப்பிச்சி விட்றா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டே பார்த்ததும் உன் பேர் கிம்டேயம்? கிம்டேயம், நீங்கள் டேனே கூப்பிடுங்க. ஓகே ஃபைன். டே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். இல்லை ஜாரா, நீ இல்லைன்னா அமைதியாக இருக்க மாட்டா. நீ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறியா? ஃபுல் டேவா? ஆமாம். எங்கேயும் போதவல, நான் உனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நானே ரெடி பண்ணுறேன் உனக்கு. நீ ஜஸ்ட் இங்கே சேவ் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டா போதும். சேலரி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எப்படி? அது வந்து சார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே அப்படியே என்னமோ சொல்ல வர அதுக்குள்ளே ஜாரா சினுங்க ஆரம்பிச்சிட்றா. இப்போ உடனே அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு அவளையும் பார்த்துட்டு சங்குக்கையும் பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அதுக்கு ஓகே சொல்லிட்டா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம யூங்கியை கூப்பிட்டு நம்ம டேக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாருடா. ஆன் ஸ்பாட்லேயே நம்ம டேக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரூம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ உடனே நம்ம டே சார், நான் இன்றைக்கி நைட்டு ஜாராவை தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நாளைக்கு அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் நாளையிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணுறேன் சார். ஓகே ஓகே ஃபைன், ஆனால் இன்றைக்கி நைட்டாக வாழக்கூடாது. ஓகே சார், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை நல்லா தூங்க வைக்கிறாரு. ஜாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கும்போது நம்ம டேவோடைய நைட் ட்ரெஸ் அந்த காலர் இருக்கும் இல்லையா, அதை அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த கிங் சைஸ் பெட்டில் ஒன் சைடாக அவர் படுக்கிறாரு. படுத்துட்டு அப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. நம்ம டே அதெல்லாம் எதுவுமே பெருசாக கண்டுக்கல. ஜாராவை மட்டுமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தாளாட்டிக்கிட்டே இருக்காரு. நடந்துகிட்டே இருந்தவருக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ உடனே டக்குன்னு அந்த கிங் சைஸ் பெட்டில் ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு ஜாராவை தாளாட்டு பாடிட்டே இருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜாராவை தொட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி பெட்டில் போட்டுட்டு தொட்டிலில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பெட்டில் வைக்க பார்த்தா நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரும் நல்லா அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ நேரம் ரூடாக இருந்துச்சு அவருடைய ஃபேஸு. பட் ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே நம்ம ஜிவன் சொன்ன மாதிரி ஒரு ஆண் தேவதை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு முதல்ல எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஒழுங்காக அப்படியே போர்வையை போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பாவோட பெட்டை ரெடி பண்ணிட்டு பாப்பாவை தூக்கி அதில் போட்டு பாப்பாவே மூடி விட்டுடுறாரு. இப்போ உடனே கீழே இறங்கி போயிட்டு கீழே போய் பார்த்தா நம்ம ஜிமின் ஹாலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் ஜிமின்கிட்ட போயிட்டு டேய் ஜிமின், சொல்கிறா என்னாச்சு, உனக்கு பெட் ரெடி பண்ணியாச்சுடா அங்கே அந்த ரூமு. இல்லை, நான் நாளைக்கு காலையிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், அவருக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் எதனாவது சண்டையா என்ன? அவங்க ஃபோட்டோ கூட எதுவுமே இல்லை. யார் ஒய்ஃபு? இல்லை, ஜங்குக்கு சாருடைய அவருக்கு மேரேஜ்லாம் ஆகலடா. அப்புறம் பாப்பா எப்படி? அது வந்து மச்சான், இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் சாரிடா இப்போ சொல்கிறதுக்கு. சரி, அதை விட பாப்பா எப்படி? ஆக்சுவலி ஜங்குக் சார் வந்து பிஸ்னஸ் மேன் மட்டும் கிடையாது, சைடில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தேவைப்பட்டால் கொலை பண்ணுற அளவு கூட போவார். அந்த மாதிரி ஆள். லீகலாக கன் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் இவருக்கு கடன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டார். அவன் ஓவராக பேசிகிட்டு இருந்தான். கோவப்பட்டு இவர் டப்பு டப்புன்னு எடுத்து சுட்டுட்டாரு. பார்த்தா அந்த வீட்லேயே லேடி யாருமே கிடையாது. ஆக்சுவலி அவன் சிங்கிள் ஃபாதர் தான். கன் சவுண்டு கேட்டு தான் ஜாரா உள்ளே இருந்து அழுதா. குழந்த சவுண்டு கேட்குதுன்னு உள்ள ரூமில் போய் பார்த்தா இவன் நல்லா அழுதுட்டு இருந்தான். விட்டு வரதுக்கு மனசு இல்லை. சுட்டு தரலன்னு பார்த்தாலும் அதுக்கும் மனசு இல்லை. அதான் ஜங்குக்கு அங்கேருந்து குழந்தைய கையோடு தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ அவன் குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். பட் ஆனால் அவனால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணது. அப்போது சாரா அடாப்ட் பண்ண மாதிரியா? ஆமாடா. ஜங்குக் சாருக்கு மேரேஜ் ஆகலையா? இல்லை. யாராச்சும் லவ் எதுனாது? அவனுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் தேவைன்றது அவனுக்கு தெரியும். பட் அவன் இருக்க ஃபீல்டை நினச்சி பயப்படுறான். எப்படி வந்தாலும் பாதியில் விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல ஜங்குக். அண்ட் ஜங்குக்கும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுடா. அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் அவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. இது என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யுங்கி, அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. எங்களை விட்டால் அவனுக்கு வேறு யாரும் கிடையாது. அதான் கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவான், கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருப்பான். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதான் பிரச்சனை. சரிடா, நீனு கிளம்பு. ஓகே ஜிமின். டே, எதுவும் தப்பாக எடுத்துக்காத. ஜாரா அவனுடைய அடாப்டட் சைல்டுன்ட்டு உனக்கு தெரிஞ்ச மாதிரி அவன்கிட்ட காட்டிக்காத. இல்லைடா, நான் என்ன அதெல்லாம் பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் நான் பண்ணல. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி
நம்ம டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே அவர் வீட்டுக்கு போகும்போது ஜங்குக்கை பற்றியும் ஜாராவை பற்றியும் நல்லா யோசிச்சுட்டே போகிறாரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரூட் அண்ட் ரகடாக இருக்கான். பார்க்குற வேலை கேவலமான வேலை. ஆனால் மனசு மட்டும் ஏன்டா இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க? யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைய எடுத்து அடாப்ட் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தாழ்வு மனப்பானம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாரு வீட்டுக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க அம்மா முதல்ல வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. பட் ஜங்கு கூடிய ஸ்டோரியை எடுத்து சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கூடிய மேன்ஷனுக்கு ஸ்டே பண்ணி வேலை பார்க்குற மாதிரி அப்படியே கிளம்புறாரு. நம்ம ஜிமின் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஜிமின் வரும்போதும் சாரி கேட்குறாரு. சாரிடா, பார்ட் டைமாக கூப்பிட்டு வர வேண்டிய ஒன்றா ஃபுல் டைமாக கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சாரி கேட்க, அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜாராக்காகையும் ஜங்குக்காகையும் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு என்ன சொன்ன, ஜங்குக்காகையா? ஐ மீன் அது வந்து அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா ஜாரா வச்சுட்டு, அதனால அப்படி சொன்னேன். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேவை விட, இப்போ நம்ம டேவும் கையில் ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள ஹால்குள்ளே என்ட்ராடுறாரு. நம்ம டே நினச்சிட்ருப்பாரு நம்ம ஜங்குக்கு வந்து வேலைக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவர் ஹாலில் இருக்கார். நம்ம டே வந்த உடனே கையில் இருக்க லக்கேஜை நம்ம ஜங்குக்கே வந்து வாங்கிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொட்ட கொட்ட முடிக்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஷாரா மேலே இருக்கா, இப்போ நான் லக்கேஜும் ரூமில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை நானே வைக்கிறேன், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை குழந்தைய பார்த்துக்க வந்த நீ, உன்னை நானும் பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை நம்ம ஜங்குக் சொல்ல, அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் போயிடல. என்னடா இது ஒரே பாசமலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே குசு குசுன்னு பேசிக்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம டே தான் தூங்க வச்சுருக்காரு. இப்போ அப்படியே அவன் நல்லா தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூசியாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கலைஞ்சிருக்கிறதுலாம் அடுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம டே அந்த ரூம்லேயே வேலையை பார்த்துட்ருக்கா. ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் இருக்கும். நம்ம டோரை நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ள ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. பார்த்தா நம்ம டே வந்து எல்லா இதையும் வந்து அடுக்கி வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே இருந்ததை பார்த்ததும், என்ன ஆஃப்டர்நூனே வந்திருக்கீங்க? இல்லை பாப்பாவை பார்த்துட்டு போகலான்னு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஓகே, உனக்கு இங்கே எல்லாமே கம்ஃபர்டபுளா? ஓகே தான், ஜிமின் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா, நான் இங்கே கம்ஃபர்டபுள் தான். ஓகே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. உனக்கு மேரேஜ் எதுனா ஆயிடுச்சா? இல்லை, எனக்கு புரியல. இல்லை, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு? இல்லை இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் மேரேஜ் ஆகலை. எதுக்காக அப்படி கேட்குறீங்க? என்னை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு. இல்லை, குழந்தைய நல்லா ஹேண்டில் பண்ணுறிய, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினச்சேன். ஓ இல்லை, நான் இது வரைக்கும் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஜாரா தான் ஃபஸ்ட் பேபி. எப்படியோ தெரியல, கரெக்டாக அடாப்ட் ஆகிட்டா. ஓ, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் சார். இல்லை, நீ சார்லாம் கூப்பிட வேணாம், ஜங்குக்னே கூப்பிடு, ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு? இல்லை, ஜாரா என்னுடைய பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது. அச்சோ, இந்த விஷயம் எனக்கு தெரியும் சொன்னால் ஜிமின் மொத்தமானே. இல்லை, இப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் ஜாராவை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராப்பராக எந்த ப்ரொசீஜரும் பண்ணலை. பட் ஒரு மிஷினுக்காக வெளியே போயிருந்தோம். அப்போது அங்கே தான் ஜாரா கிடச்சா. அவளை அங்கேயே விட்டு வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவள் இப்போ உள்ளதை விட ரொம்ப குழந்தையாக இருந்தா அப்போது. அதனால அவளை அப்படியே கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியல. முன்னாடி தூக்குறதுக்கே பயந்துட்டு இருந்தேன்.
ஆனால் இப்போ எப்படியோ தூக்குறதுக்கே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நீ நல்லா அவளை ஹேண்டில் பண்ணுற, உன்ட்ட அழகாக அடாப்ட் ஆகிட்டா. அதான் எனக்கு அவளை ஹேண்டில் பண்ண கற்றுத்தரியா? எதுக்கு கற்றுக்கிட்டு? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிற ஒர்க்கில் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் பாருங்கள், நான் சாராவை பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். இல்லை, நான் நாளையிலேருந்து ஒரு 1 வீக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். ஸோ நான் ஃப்ரீ தான். அந்த கேப்பில் அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்ல. ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஒத்துக்கிறாரு. இப்போது அப்படியே 2 பேருமே பேசிகிட்டு இருக்கா. அந்த பேசுகிற சவுண்டு கேட்டு சாரா சினிங்கி சினிங்கி பொறுமையாக அழ ஆரம்பிக்கிறா. இப்போ உடனே நம்ம டே டக்குன்னு சாராவை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் கையில் கொடுக்க, நம்ம ஜங்குக்கா அப்படியே பூ போல் அழகாக வாங்கிக்கிறாரு நம்ம சாராவை. அவள் அழுகும் போது நம்ம டே அழகாக சொல்லித்தராரு. நம்ம ஜங்குக்குடைய எல்போவை பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிகிட்டே ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தர, அவரும் குழந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக நம்ம ஜாராவை ஆட்டி கொடுத்துட்டு அப்படியே பால் புட்டியும் பொறுமையாக வாயில் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாரா நம்ம ஜங்குக் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணுறா. இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டிவியும் பார்க்க, ஏன்னா அவருக்கு எக்ஸைட் ஆகிடுது, பாப்பா அவகிட்ட அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மேலே ரூம்லேருந்து ஒரே சிரிக்கிற சவுண்டு. என்னன்னு பார்த்தா ஜாரா கூட 2 பேருமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஜாரா அவ்வளோ அழகாக சிரிக்கிறா. நம்ம ஜங்குக் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு ஜாரா அப்படி வாய் விட்டு சிரிக்கிறது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கே ஒரு குழந்தை மாதிரி அவளை எந்த அளவுக்கு சிரிப்பு ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவளுக்கு கிச்சி கிச்சி மூட்டி சிரிப்பு ஏற்றிக்கிட்டு அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே சிரிக்கிற சவுண்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கேட்க, கீழே இருக்கவங்க எல்லாருமே வைடோட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவா ஜாராவை அப்படியே மேலே தூக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே நம்ம டேக்கு பின்னாடியே, ஹே பார்த்து குழந்தை கிட்ட விழுந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே வராரு அப்படியே பின்னாடி பக்கமாக. இப்போ வந்து நம்ம டே தான் காமெடி பண்ணுற மாதிரி மேலே காரிடோரில் இருந்து ஜாராவை அப்படியே நல்லா மேலே தூக்கி காட்டி, இந்த லைன் கிங் மூவியில் நம்ம சிம்பா பிறந்த உடனே சிம்பாவை தூக்கி காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி தூக்கி காட்டிட்டு அந்த பாட்டை பாட நம்ம ஜாரா வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு கீழே இருக்கவங்க எல்லாரும் கிளாப் பண்ணி சிரிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் சிரிக்க, நம்ம ஜங்குக் சிரிக்கிறத பார்த்துட்டு கீழே இருக்கவங்க எல்லாருமே, என்ன இவர் இப்படி வாய் விட்டு சிரிக்கிறாரு, சிஸ்டர் இவ்வளோ அழகாக இருக்காரு, ஏன் சிரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க எல்லாருமே பேச. பட் ஆனால் நம்ம ஜங்குக்கு நம்ம டே சிரிக்கிறத உட்காந்துட்டு அவரே அறியாமல் ரசிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ரூமில் தான் காட்டுறாங்க நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் சாஞ்சி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவருடைய செஸ்டில் ஜாரா படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பொறுமையாக பாலை ஆற்றிக்கிட்டே நம்ம டே வந்து ரூம்குள்ளே என்ட்ராக பார்த்தா 2 பேரும் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம டே தான் பொறுமையாக நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு ஜாரா வாங்கலான்னு பார்த்தா நம்ம ஜங்கு கூட நெத்தியில் அவருடைய முடியெல்லாம் விழுந்து கிடக்குது. இப்போ அப்படியே பொறுமையாக முட்டி போட்டு நம்ம ஜங்கு கூட ஸ்கின்னை கொஞ்சம் கூட டச் பண்ணாமல் பொறுமையாக அந்த முடியை அப்படியே விலக்கி விட. பட் அந்த சென்சேஷன்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து முழிச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே கல்பாயிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து இப்போ உடனே நம்ம ஜாரா நல்லா தூங்கிட்டு இருக்கிறதா நம்ம ஜங்குக்கு காமிச்சிட்டு பொறுமையாக ஜாராவை பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம டேக்கு பின்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாக அப்படியே நின்றுட்டுருக்கா. ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் வேலை பார்க்க வந்தவர் இல்லையா. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணது ஜங்குக் திட்டுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பின்னாடி திரும்பிட்டு, ஜங்குக் சாரி, நான் அந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாது, உங்கள் நெத்தியில் முடி இருந்துச்சு, அதனால தான் நான் தெரியாமல். நான் இப்போ எதுனா சொன்னேனா? இல்லை, அது நான் இப்போ எதுனா சொன்னேனான்னு கேட்டேன். திட்டினா, அடிச்சேனா, எதுக்கு பண்ணேன்னு கேட்டேனா? இல்லை. அப்புறம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க? இல்லை, நான் ஒர்க் பண்ண வந்தேன், ஆனால் உங்ககிட்ட அப்படி அட்டாச் ஆகிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு டே, சொல்லுங்க. எனக்கு என்னன்னு தெரில, உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். என்னது? ஜாரா உங்ககிட்ட எப்படி அட்டாச் ஆனாலோ
அதே மாதிரி என்னை அறியாமல் நான் உங்ககிட்ட அட்டாச் ஆகிட்ருக்கேன்னு எனக்கே தோணுது. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டுருந்தேன், உன்னை நான் 2 நாள் தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் அ பாஸாக நான் இதை சொல்லக்கூடாது தான், பட் ஃபீலிங்ஸ் எனக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. நானும் மனுஷன் தானே. ஆனால் உனக்கே தெரியும், சாராவை ஒரு ரீசனாக வச்சு என்ன ரிஜெக்ட் பண்ணாத. அவள் என்னுடைய பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது. ஹே இல்லை, நீ எப்படிலாம் யோசிக்கிற? சாராவை நான் ஏன் குழந்தை மாதிரி பார்த்துட்ருக்கேன், நீ என்னடா இப்படி இப்படி யோசிக்கிறிய? இல்லை, நான் உங்ககிட்ட ஜஸ்ட்டு சொன்னதை மட்டும் வச்சு நீ நம்பிட மாட்டல. ஏன்னா என்கிட்ட காட்டுறதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. எடுத்தா டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கணும். இங்கே பாரு சங்கு, என்னை பொறுத்த வரைக்கும் சாரா உன்னுடைய குழந்தை தான். அவங்க அப்பா அவங்கள பார்த்துக்கிட்டதை விடவும் நீ அவளை நல்லா பார்த்துட்ருக்கேன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. நீயே ஒரு குழந்தை தெரியுமா? என்னது? ஆமாம், நீ தூங்கும்போது நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் மட்டுமே 3 மாதத்துக்கு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கோம். என்னது? அதாவது நீ தூங்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். உன்னுடைய லிப்ஸு ஒரு க்யூட்டாக அவுட் பண்ணிவிட்டு க்யூட்டாக தூங்குவேன் நீனு. அதை தான் அப்படி சொன்னேன். ஓ, அப்போ என்ன நீயும் நோட்டீஸ் பண்ணியிருக்க? இல்லை, ஜாராவை தூங்க போட வரும்போது நீ தூங்கிட்டு இருப்பியா, அப்போ பார்த்துருக்கேன். ஓ சரி, நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு என்னாச்சு? அது ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நீ ரொம்ப ரிச்சு அண்ட் உன்னுடைய ஃபீல்டு எல்லாமே வேறு. உன்னுடைய ஐடியல் டைப்பாக நான் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதான் இங்கே பாரு, எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விடவும் தாண்டி சாராக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா அவங்ககிட்ட. நான் நினச்சி கூட பார்க்கல அவளால் இந்தளவுக்கு சிரிக்க முடியும், இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்ல. ஆனால் அவளுடைய ஹாப்பினஸை வெளியே கொண்டு வந்ததே நீ தான். அவள் என்னுடைய பயாலஜிக்கல் சைல்டு இல்லை தான், பட் இருந்தாலும் அவள் சிரிக்கிறப்போ என்னமோ என் குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். எனக்கு இப்போது என் மைண்டில் இருக்கிறது, அவளுக்கு அப்பாவாக நான் இருக்கும்போது அம்மா மாதிரியே நீ இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அது அது உனக்கு வேண்டானா வேணாண்டி, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இல்லை, எனக்கு சாராவை ரொம்ப பிடிக்கும். அவளை ரீசனாக வச்சுல நான் உன்னை ஒதுக்க மாட்டேன். அதே சமயம் உன்னை ஒதுக்குறதுக்கும் என்கிட்ட எந்த ரீசனும் கிடையாது. அதனால இல்லை, நான் இப்போ உடனே உங்ககிட்ட லவ்வுக்கு ஓகே சொன்னேன்னா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னு நினைக்க மாட்டியா? அதான் ஒரு மாதிரி இருக்கு. டே, உனக்கு ஓகே நான் மட்டும் சொல்ல, நான் இப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ சாராவை பார்த்துக்கிற விதம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேவா? ஓகே, ஐ லவ் யூ. இல்லை, அது சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சங்கு. ஓகே, எனக்கு இப்போ என் லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கட்டே. சரி, நீ போய் தூங்க போ. நான் சாராவை தொட்டியில் போட்டு ரூமுக்கு போகிறேன்.
என்ன ரூமுக்கு போகிற? என் ரூமுக்கு. அதான் எனக்கு ஓகே சொல்லிட்டல. இனிமேட்டு தான் வரும் நம்ம ரூம். ஓகே. ஆனால் ஆமாம், ஆனாலாம் இல்லை. ம் இஷ்டம் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. ஜாராவை அழகாக தாளாடிட்டு அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட அது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு பார்த்து ரசிச்சிட்ருக்கா. இப்போ பொறுமையாக நம்ம டீஸா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக படுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு நம்ம டிவியை பார்த்துட்ருக்கா. நம்ம டீக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அவர் இப்படி பார்க்குறது. இப்போ உடனே நம்ம டீ சின்ன எதுக்கு இப்படி பார்க்குற? தெரியல, இத்தனை நாள் பார்த்து விடுவோம், இவ்வளோ கிட்ட பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கு. சரி தூங்குறியா? தூக்கம் வரல, உன்னையே பார்க்குறேன். சங்கு தூங்கு. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மேலே கையை போட்டு நம்ம டே அப்படியே கிட்ட எடுத்துக்கா. நம்ம டேக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. ஏன்னா அவர் இந்த மாதிரி யார்கிட்டையும் இருந்தது கிடையாது. இது அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய சென்ட்டை அப்படியே டீப் ப்ரெத் பண்ண அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம டேவுடைய சென்ட்டு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய சீஸை பிடிச்சி அவருடைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு நம்ம டீயுடைய லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ்ஸை கொடுக்க நம்ம டீ டக்குன்னு எடுத்துட்டுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு பின்னாடி போக விடாமல் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் பேஷனேட்டாக கொண்டு போக இப்போ உடனே டக்குன்னு நம்ம டீ தள்ளி விட்டு ஏய் பாத்தியா ஓகே சொன்னதும் வேலையை ஆரம்பிக்கிறான். இல்லை அது என்னன்னு தெரில, கொடுக்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்குல்ல, ஒரு வாட்டி கொடுத்துக்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, நீ ஊருக்கெல்லாம் லாட் லபுக்கு தாசா இருந்தாலும் எனக்கு அடங்கி தான் போயாகணும். ஜாரா வர தூங்கிட்டு இருக்கா, நீ இப்போ எதுனா ஆரம்பிச்சுன்னா சவுண்ட் போட்டு அவளை எழுப்பி விட்டுருவேன். தூங்க, இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ல. பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தாண்டா நல்லா நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நைட்டு படுக்கும்போது ஒரு பக்கம் கிடந்தாரு. இப்போ எழுந்துச்சி பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டீவும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை அவருடைய செஸ்ட் மேலே வச்சுட்டு குழந்த மாரி தடவி கொடுத்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க வேலையை எழுந்திரிச்சு காலைல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம டே கீழே எழுந்திரிச்சு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. கீழே இறங்கி வந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு நம்ம டேவுடைய நெக்கில் அப்படியே கிஸ் கொடுக்க அங்கே இருக்கும் எல்லாரும் பார்த்துட்றாங்க. ஒரு மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ஷையாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் தான் நம்ம இவங்க பார்த்து டேய் சின்னடா இது தெரியலையே பத்திக்கிச்சா டே என்ன ஜியோ டே ஜங்குக்கு எப்பட்றா இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ள பேசிக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு மேலே ஜாராவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மேலே இருக்கா. கீழே நம்ம டே வந்து வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்து டே என்னடா காலைல ஒரு கருமத்தை பார்த்தேன் என்னாச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. நம்ம டே வந்து உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ணதாகவும் அவரும் ஓகே சொன்னதாகவும் இப்போ இனிமேட்டு ஜாரா கூடயும் ஜங்குக் கூடயும் தான் நம்ம டே வந்து இருக்க போகிறதா எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின்கா ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிடுச்சு. அப்பாடா எப்படியோ அவனுக்கும் லைஃப் கிடச்சிச்சு, டேவும் எப்போவுமே கூட இருக்க மாதிரி ஆகிடுச்சு, ஜாராவும் சேஃப் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஓகே பண்ணேன். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது. நம்ம டேவும் ஜாராவும் நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஜாராவையும் அடாப்டட் சைல்டாக வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு நான் இப்பயே பதில் சொல்லிடுறேன். எனக்கு என்னென்னா ஜங்குக்கு ஒரு பார்ட்னர் வச்சுட்டு அந்த இடத்துல அந்த பார்ட்னர் வந்து இழக்கிற மாதிரி ஒரு சேடை வந்து கொண்டு வர முடியல. உள்ள
ஒரு சேட்னஸை உள்ளே க்ரியேட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நான் வந்து ஜாராவை ஒரு அடாப்டட் சைல்டாக வந்து வச்சேன். இது யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி இருந்திருந்தா சாரி. அண்ட் இந்த ஜாரான்ற நேம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, கூகுளில் போயிட்டு பேபிஸ் நேம்னு செக் பண்ணும்போது ஜாரா மட்டும்தான் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால ஜாராவை தூக்கிட்டேன். இது பர்சனலாக எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகேடா, பாய் பாய் எவ்ரி ஒன் அண்ட் குட் நைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த சீரீஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஒன் ஷாட் மாதிரி பார்த்துட்டு போகலாம். ஓகே, பாய்.